நண்பர்கள் வணக்கம். இன்னும் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 3 மாடுகளோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 3 மாடுகளுமே நல்ல தெளிவான சினை மாடுகளா, ஜெர்சி கிராஸ் மாடுகளா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 2 ஈத்து மாடுகளும், 1 தலை ஈத்து மாடு விற்பனைக்கு இருக்கு. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் அந்த மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க முதல்ல பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகிய ஜெர்சி மாடுங்க. ஜெர்சியில 4 பல் தாங்க போட்டிருக்கு. 4 பல்லு தலை ஈத்து, நல்ல எலும்புகான வாட்சாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடுங்க. மாடு வாங்கிட்டு போனாலும் எங்கே வாங்கிட்டு வந்து கேட்குற அளவுக்கு மாடு நல்ல குவாலிட்டி நல்ல தரத்தில் இருக்குதுங்க. நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க. ஜெர்சிலே 4 பல்லுக்கே வந்து நல்ல பெருவெட்டில் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் பல்லு சமம் நல்ல பெருமூட்டில் வரக்கூடிய மாடு, தலையத்தில் நல்ல ஒரு அதிக கருவத்தை எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. சினையை பொறுத்த வரைக்கும் 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகணும், நல்லாவே மடி எடுக்கும். தலையத்தில் நல்ல ஒரு கறவைத்தான் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல நெத்தி வழியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்திலே ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 16-17 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 15லேருந்து 17 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 4 பல்லு தலையீத்து ஜெர்சியில் நல்ல தரமான மாடாக இருக்கணும், நல்ல முகலட்சணத்தில் வேணும், எல்லா பொறுப்புலையும் இருக்கிற மாதிரி. கண்டிப்பாக ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறவை வேணும் அப்படின்றவங்க தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாம். தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்துன்னு சொல்கிறோம். அது வந்து கொஞ்சம் மனப்பண கறக்கலாம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 15லேருந்து 17 லிட்டர் வரைக்கும் கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் தேவைன்றவங்க வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. விலை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள், விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி மாடு தாங்க. ஜெர்சியில் நல்ல பெருவெட்டான மாடுங்க, நல்ல பெருமுறை, நல்ல முகலட்சணமான மாடு. ரெட் சிந்தி ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் நல்ல பெருவெட்டில் இருக்கக்கூடிய மாடு. பல்லை பொறுத்த வரைக்கும் கடைப்பல் முளைப்பு ஈத்து, 2வது ஈத்து மாடு தாங்க. நல்ல மடி செட்டில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இப்போ என்ன மடி கம்மியாக இருக்கலாம், கண்ணு பட்டம் நல்ல மடி எடுக்கும் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. தலையீத்திலே நல்லா வந்து ஒரு அதிக கறவை திறன் கறந்த மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. மடி தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல மடி எடுக்கும். 2வது ஈத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து நிச்சயமாக ஒரு 17லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கறக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 9-8 லிட்டர் கறவை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறக்கலாம். அதிகபட்சமாக நேரம் 10 வந்து பார்த்தீங்கன்னா கறவை திறன் கறக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு நிச்சயமாக தரத்தில் இருக்குது. கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வரலாம். கடைப்பல் முளைப்பு 2வது ஈத்து மாடு. சுழி சுத்தமாக இருக்குது. 9 மாதம் சினை நிறைவு. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மூலம் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக எல்லா கிழமையும் தாங்கக்கூடிய மாடு. குணமும் வந்து இப்போனா ரொம்ப சாதுவான குணங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்றவங்க வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள், விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி மாடுங்க. ஜெர்சி மாட்டில் இந்த மாடுமே நல்ல பெருங்கூட்டில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல சைஸ் வந்து இப்போ நல்ல பெரிய மாடாகவே இருக்குது. உங்கள் வீடியோவில் பார்க்குறது கூட மாடு சின்னதாக தெரியலாம். பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கடையாக இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் கடையே சேரில் அரைக்கடை தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுங்க. ஈத்து 2வது ஈத்து மாடு. தலையீத்து ஒரு கன்று போட்டு போட போகிற கன்று 2வது கன்று இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கன்று போட ஒரு 10-15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. கண்டிப்பாக 15 நாள் ஆகும் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தில் இந்த மாடுமே ஒரு அதிக கறவை திறன் கறந்த மாடுங்க. சுழி சுத்தமான மாடுங்க, எந்த ஒரு குறையுமே கிடையாது. சுழி சுத்தம் அரைக்கடையாக இருக்குது. 2வது ஈத்து மாடு. 9 மாதம் சினை நிறைவு. கறவையை பொறுத்த வரைக்கும் தலையீத்திலே ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 17லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் வந்து அதிகபட்சமாக கறவை டச்சாக இருக்குதுங்க. இந்த இதுலையுமே தாராளமாக அதே கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 17-18 லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டில் கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வந்து போனால் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. விலை கண்டிப்பாக சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான கான்டாக்ட் பண்ணுங்கள், விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இந்த 3 மாடுகளுமே விற்பனைக்கு வந்துக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். அதாவது கள்ளக்குறிச்சியிலே தான் வந்து விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் தேவைன்ற பட்சத்தில் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
மாட்டோட பல்லாகட்டும், பாலாகட்டும், விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க. எந்த ஒரு லாபமோ, நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காது. கிங் ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.